ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் தலைவாஸோட கேப்டன் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய ப்ரெடிக்ஷன் அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமே அஃபிஷியலாக ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணுறதை பற்றி. அதையும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழ் தலைவாஸ் டீம் அஃபிஷியலாகவே விட்ட அப்டேட்லேருந்து ஆரம்பிப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டிங் போல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் வந்து விட்டுருந்தாப்புல நம்ம தமிழ் தலைவாஸ் அஃபிஷியல் ஐடியிலேருந்து நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் சேனலில் தமிழ் தலைவாஸ் அட்டின்ட்டு இருக்கும். நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எந்த அப்டேட் முதல்ல வேணும்னு தான் கேட்டிருக்காரு. சில ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அப்டேட், அதாவது கேப்டன் யாரான அனௌன்ஸ் பண்ணுறது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் அப்டேட், அதாவது நம்ம ப்ராக்டிஸ் கேம்ப் வந்து எப்போ ஆரம்பிக்குது அந்த அப்டேட்டுன்ட்டு ரெண்டில் எது வேணும்னு கேட்டிருக்காரு. இதில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அப்டேட் தான். கேப்டன் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 2300 பேர் மேலே கேப்டன் அப்டேட் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா 638 பேர் சொல்லியிருக்காங்க கேம்ப் அப்டேட்னு. ஸோ இதில் அதிகமாக இருக்கிறது இந்த கேப்டன் அப்டேட்டு தான். அப்போ நம்ம கேப்டன் அப்டேட் எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம். தமிழ் தலைவாஸ் அஃபிஷியலில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஸ்டே டியூன்டாக இருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனே வீடியோ வந்துடும் கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணதும். ஓகே, இப்போ என்னோடய ப்ரெடிக்ஷன், அதாவது நான் யாராக கேப்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு என்னோடய கணிப்பு தான் அது. எதாவது பார்த்துருவோம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அர்ஜுன் தேஸ்வால்லேருந்து ஆரம்பிப்போம். அர்ஜுன் தேஸ்வால் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் வாய்ப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோவா இல்லை. ஏன்னா ப்ரோ கபடி ஆக்சர் முடிஞ்சோடனே ஷார்ட் ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் தேஸ்வால் வந்திருந்தார். அப்போயே இவர்கிட்டே கேட்டாங்க யார் கேப்டன்னு. அதுக்கு நம்ம அர்ஜுன் தேஸ்வாலே நம்ம பவான் தான் சொல்லியிருந்தார். இவருக்கே நம்ம அர்ஜுனே சொல்லிட்டாப்புல பவான் தான்ட்டு. அதனால் இவர் இருக்க கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் நினைக்கிறேன். அர்ஜுன் தேஸ்வால் இருக்க என்ன வேணால் நடக்கலாம், நான் பொறுத்து பார்க்கலாம். ஆனால் அர்ஜுன் தேஸ்வால் வர கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சாகர் அண்ட் பவான் ஷெராவத் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்குது அர்ஜுன் தேஸ்வால் கேப்டனாக. பொறுத்து பார்க்கலாம். ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். அது என்னதான் இருந்தாலும் அது மேனேஜ்மெண்ட்டோட சாய்ஸ் தான். அது யார் வேணால் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு யாருன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு யாருனாக்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம சாகர் ராத்தி தான். நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட முன்னாடிலாம் சீசன்லாம் கேப்டனாக இருந்தது நம்ம சாகர் தான். சாகருக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தாங்க. ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன் வந்து பார்த்திங்கன்னா சாகருக்கு இருக்குது. அதனால் சாகர் இருக்க வாய்ப்புலன்னு தான் எனக்கு தோணுது. புது கோச்சராக வந்திருக்காரு, சஞ்சய் பல்யான் சார் வர வந்திருக்காங்க. சாகர் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சாகர் அவர் ஃபார்மில் அவர் விளையாடுறதுல இன்னும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ட்டு வேறு ஏதாச்சும் கொடுத்தா கொடுக்கலாம். சாகருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதால திரும்பி மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வேறு ஆளே போடலாம் அப்படின்ட்டு போடவும் வாய்ப்பு இருக்குது. பொறுத்து பார்ப்போம். ஓகே, அங்கே நெக்ஸ்ட்டு பிளேயர் யார் இருக்கா சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே மக்களே, இவர் கண்டிப்பாக கரெக்டாக இருப்பார். இவர் தான் இருப்பார்னு தோணுது. 100% சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட் பிளேயரும் இவர் தான். நம்ம கேப்டன்சி கண்டெண்டர்ஸில் பவான் தான். எஸ், பவான் இருக்க தான் எனக்கு நிறையா சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஏன்னா பவான் டீம் எல்லாத்தையுமே லீட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணியிருக்காரு கேப்டன்சியில். அதனால் பவான் தான் இருப்பார்ன்ட்டு எனக்கு தோணுது. நான் கேப்டன்ஷிப்பு பவான் கொடுத்தா ரொம்ப நல்லா பண்ணுவாருன்ட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் பவான் நல்லா தான் யூஸ் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி இந்த டீம்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு பவான் ஷெராவத். அண்ட் இவர் டீம் ஒரு கேப்டன்சி கொடுத்தா நல்ல டீம் எடுத்துகிட்டு போவார்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் கோச் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறான்னு பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பவான் தான் கேப்டனாக இருக்கணும். ஏன்னா இவர் இந்த மாதிரியான பிளேயர் கேப்டன்சி பொட்டன்ஷியல் ஃபுல்லாகவே இருக்குது நம்ம பவானுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பவான் தான். ஆனால் தமிழ் தலைவாஸ் டீம் அனௌன்ஸ் பண்ணோடனையும் நானும் வீடியோவோட வரேன். யார் கேப்டன்னு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு யாருங்க இஷ்டம் இதில், அர்ஜுன் தேஸ்வாலா, சாகரா இல்லை பவானான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பவான் தான் தோணுது. 100% பவான் தான் தோணுது. அண்ட் 80% வந்து சாகர் கொடுக்கலாம். அண்ட் 60% வந்து அர்ஜுன் தேஸ்வால் கொடுக்கலாம். இதுதான் என்னோடய பர்சன்டேஜ் சான்சஸ் வந்து ப்ரெடிக்ஷனில். அண்ட் நீங்கள் யார் கேப்டனாக வந்து நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே.